பரபா எனும் பரபாஸ். இயேசு மதகுருக்களாலும் பரிசேயர்களாலும் பிடிக்கப்பட்டு ஆளுநர் பிலாத்துவின் முன்னால் நிறுத்தப்பட்டார். பிலாத்துக்கு இயேசு குற்றமற்றவர் என்பது தெரியும். பிலாத்துவின் மனைவி இயேசுவின் போதனைகளின்பால் ஈர்க்கப்பட்டிருந்தவர். இவன் தன்னை அரசன் என கூறிக்கொள்கிறான் என பிலாத்துவிடம் சொன்னதும் கூட்டம் பிலாத்துவுக்கு கொம்பு சிவி விடுவதே அவளுடைய திட்டம். பிலாத்து இயேசுவை பார்த்து கேட்டான், நீ யூதர்களின் அரசனா? நீராக இதை கேட்கிறீரா அல்லது மற்றவர்கள் சொன்னதை வைத்து கேட்கிறீரா? இயேசு கேட்டார், நான் யூதன் அல்ல. உன்னோட ஆட்களும் மதகுருக்களும் தானே உன்னை என்னிடம் கொண்டு வந்தார்கள். என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி அல்ல. அப்படி இருந்திருந்தால் என் காவலர்கள் எனக்காக போராடி இருப்பார்கள். ஓ, அப்போ நீ அரசன்தானா? அரசன் என்பது நீர் சொல்லும் வார்த்தை. உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இயேசு சொன்னார். பிலாத்து குழம்பினார். இயேசுவின் மேல் அடுக்கடுக்கான குற்றங்களை எதிரிகள் அடுக்கிக் கொண்டே இருந்தனர். இயேசுவோ அமைதியாக நின்றிருந்தார். பிலாத்துவுக்கு வியப்பாய் இருந்தது. அவனது வாழ்நாளில் இப்படி ஒரு அமைதியான மனிதரை அவன் பார்த்ததில்லை. இவ்வளோ குற்றம் சொல்கிறாங்களே, உனக்கு கேட்கலையா? பிலாத்து ஆச்சரியமாய் கேட்ட கேள்விக்கும் இயேசு பதில் சொல்லவில்லை. பிலாத்து நடுவர் இருக்கையில் அமர்ந்து நெற்றி தேய்த்தார். அப்போது ஒருவர் வந்து பிலாத்துவின் காது கடித்தார். செய்தியை கொடுத்தனுப்பியது பிலாத்துவின் மனைவி. அந்த நேர்மையாளரின் வழக்கில் நீ தலையிட வேண்டாம் என்பதை அந்த செய்தி. பிலாத்துவுக்கும் இயேசுவை தண்டிக்கும் எண்ணமில்லை. காரணம், இயேசுவை பொறாமையினால் தான் கொண்டு வந்திருக்கிறார் என்பது அவருக்கு தெரிந்திருந்தது. யோசித்தவனுக்கு ஒரு யோசனை. விழா நாளின் போது ஒருவரை விடுதலை செய்ய பிலாத்துக்கு அதிகாரம் உண்டு. எனவே அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இயேசுவை விடுதலை செய்ய நினைக்கிறான். அப்போது அவன் நினைவில் வந்த கொலையாளிகள், குற்றவாளிகளின் பட்டியலில் முதலில் இருந்தவன் பெயர்தான் இந்த பரபாஸ் என்னும் பரபா. பரபா ஒரு மிகப்பெரிய குற்றவாளி, ஆட்சியாளர்களின் எதிரி, கலகக்காரன், சிறையில் வாடிய மரண தண்டனை கைதி. பரபாவோடு ஒப்பிடுகையில் இயேசு செய்ததாக சொல்லப்படும் குற்றங்கள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த அளவுக்கு படுகொலையாளன் அந்த பரபா. அவன் வெளியே வருவதை நிச்சயம் மக்கள் விரும்ப மாட்டார்கள். காரணம், அவன் வெளியே வந்தால் எல்லோருக்கும் ஆபத்து. அந்த நம்பிக்கையில் பிலாத்து கேட்டான், நான் ஒருவரை விடுதலை செய்ய போகிறேன், நீங்களே அந்த நபரை தேர்ந்தெடுங்கள். இயேசுவையா பரபாவையா? பரபாவை மதகுருக்கள் தூண்டிவிட மக்கள் சொன்னார்கள். பிலாத்து அதிர்ந்தான். என்னது, பரபாவையா விடுதலை செய்ய சொல்கிறார்கள்? குழம்பிய பிலாத்து கேட்டான், அப்படியானால் மெசியா என்னும் இயேசுவை என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை மெசியா அல்லது மீட்பர் என அழைத்து மக்களிடம் கேட்கிறான். அந்த உத்தியும் எடுபடவில்லை. சிலுவையில் அறையும் கத்தினார்கள் மக்கள். என்னது, சிலுவையா? இல்லை, மரண தண்டனைக்குரிய குற்றம் ஏதும் இயேசுவிடம் இல்லை. சிலுவையில் அறையும் குரல்கள் உயர்ந்தன. இயேசு பெரிய குற்றம் ஏதும் இல்லை, அவரை தண்டித்து விடுதலை செய்வேன். சிலுவையில் அறையும் அங்கே ஒரு கலகத்துக்குரிய சூழல் உருவானது. பிலாத்து செய்வதறியாது திகைத்தான். கடைசியில் இயேசுவை சிலுவையில் அறைய அனுமதியும் கொடுத்தான். பரபா ஒரு இனிய ஆச்சரியமாய் வெளியே வந்தான். தான் விடுதலையாவோம் என கனவிலும் அவன் நினைத்திருக்கவில்லை. பரபா எனும் பெயருக்கு தந்தையின் மகன் என்பது பொருள். தந்தையின் மகனுக்காக இறைவனின் மகன் உயிரை விட்டது வியப்பான இறை சித்தம். இவனுடைய பெயர் இயேசு பரபா என்கிறது ஆதிகால திருச்சபை வரலாறு. சிலாத்தே எனும் தீவிரவாத இயக்கத்தின் தலைவராகவோ முக்கியமான ஒரு உறுப்பினராகவோ பரபாஸ் இருந்திருக்கலாம் என்பது ஆய்வாளர்களின் கருத்து. தனக்கு பதிலாக இயேசு சிலுவையில் அறையப்படுவார் என பரபா நினைக்கவில்லை. விடுதலைக்குரிய தகுதி தனக்கு இருப்பதாக கருதவில்லை. ஒரு நீதிமானும் தானும் இடமாற்றிக் கொள்வோம் என அவன் கனவு காணவில்லை. ஆனால் அனைத்துமே நடந்தன. பாவம் செய்பவர்கள் பாவத்தின் அடிமைகள். அவர்களை இயேசு தேடி வந்து மீட்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நமது பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு வேண்டுதல் மட்டுமே. நாம் பரபாசாய் வாழ்ந்திருக்கலாம். இனிமேல் பரமனுக்காய் வாழ்வோம்.